இப்போ வந்து இந்த எல்லோரும் இந்த சிலிண்டர் கேஸை பற்றி நிறைய வந்துட்டுருக்கு. சரி, ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தர் போகிறார். போனதும் என்ன செய்கிறாரு, என்ன சார் உங்களுக்கு ப்ராப்ளம்? நல்ல சார், ரொம்ப கேஸ் ப்ராப்ளமாக இருக்குது. ஐயா உன்னை பற்றி ஏன் அந்த நேஷ்னல்லாம் இந்தியா பற்றியெல்லாம் என்னது வேர்ல்டை பற்றிலாம் பேசாது, ஒன்று வியாதி என்னன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிக்கு அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இப்போ ஒரு ஒய்ஃபுக்கு அவர் சொல்கிறா, இன்றைக்கி என்னம்மா ஒன்றும் சமையலை பண்ணலையா? கேஸ் இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறதா இருந்த நான் என்னெல்லாமோ ஐட்டம், இந்த கேஸ் இல்லாததுனால அவர் பெரிய லிஸ்ட்டாக சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு. அப்படியே நான் வந்து ஒரு சிலிண்டர் கொண்டு வந்து கொடுக்குறேன், அதை வச்சு நீ வந்து எனக்கு சமைக்கணும், நிச்சயமாக நீங்கள் கொண்டு கொடுங்க, நான் உங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிறேன். என்ன அவளுக்கு கிடைக்காதுங்கிற ஒரு தைரியத்தில் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன இருக்குது, இவர் போகிறாரு. அங்கே போனால் ஒரு ஏலம் விட்டுருக்காங்க கேஸ் சிலிண்டர் வச்சுட்டு. சரின்ட்டு ஒருத்தர் 1000, 2000, 3000, 5000, இவர் 10,000 வீட்டில் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறார், பக்கத்தான் வீடு வாங்கி வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு 10,000 அப்படின்னு விடுறாரு. அந்த ஒரு படத்தில் வருமே 1000, 2000 அந்த மாதிரி 10,000 அப்படின்ட்டு ஒரு தரம் 2 தரம் 3 தரம் ஏலம் விட்டுறாங்க. அப்புறம் அங்கேயே அந்த ஆஹா நம்ம கேஸ் கொண்டு போய் கொடுத்தா எல்லாம் செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு, ஏன்னா ஹோட்டல்லாம் வேறு மூடி இருக்குங்கிற. சரின்னு வந்து அப்படி கஷ்டப்பட்டு கேஸ் தூக்குற, அது டபக்குன்னு தூக்கம் வந்துடுது. என்னையா அது வெயிட்டே இல்லாமல் இருக்குது? ஆமாம், கேஸ் சிலிண்டர் தான் சொன்னேன், அதில் கேஸ் இருக்குது சொல்லலையே அப்படின்னாரோ. அந்த மாதிரி இப்போ அந்த கேஸ் சிலிண்டரை வச்சு நிறைய. அப்புறம் ஒரு திருடம் வரான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு பற்றி நகையெல்லாம் வச்சு என்னெல்லாம் நகை இருக்குது பார்க்கலாம். இப்போ தான் வேறு 1,00,000 ரூபாய் எடுத்தால் நம்மக்கிட்ட எவ்வளோ சவரன் இருக்குதுன்னு எண்ணி பார்த்துட்டுருக்கா. பார்த்துட்டு திருடம் உள்ளே வந்துடணும். வந்துவிட்டு இவ்வளோ ஏதோ ஒரு சென்ட்டை வச்சு மயக்கப்பட கீழே விழுந்துடுறான். அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், சித்த நாள் கழிச்சு எழுந்து வந்து பார்த்தா நகை நட்டெல்லாம் அப்படியே இருக்குது, ஒன்றுமே ஆகலை. அடாடா என்ன அது, நல்ல திருடனாக இருக்கான் போல் இருக்கே. சரி நம்ம போய் ஜாலியாக காஃபி போட்டு குடிக்கலாம். உள்ளே போனால் கேஸ் சிலிண்டர் காணாமல் போயிட்டான். இந்த மாதிரி சில ஜோக்குகள்லாம். அப்புறம் ஒரு திருடன் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து எல்லா சாமானெல்லாம் திருடிக்கிறான், எல்லாம் செய்கிறான். அப்புறம் இப்போ வந்து உங்கள் ஹஸ்பண்டு உங்களுக்கு ஆனிவர்சரிக்கு ஒரு ரிங்கு வாங்கி கொடுத்தாரு, அதை கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்னடா எங்கள் வீட்டில் யார் மேலே பயந்துட்டு சரி ஒன்று ஒன்றா கொடுக்குறச்சு, அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்துடுவார், யாராவது வருவார் ரெஸ்கியூக்குன்னு போய் கார்டை திறந்து ரிங்கை கொண்டு கொடுக்குறேன். கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் உங்களோட பர்த்டேக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு அது அப்படின்னு அதையும் கொண்டு கொடுக்குறாங்க. சரி நம்ம வந்து இப்போது நாங்கள் இப்போ நெஸ்கேப் சாப்பிட போகிறோம் 2 பேரும், அப்போ வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் இப்போ தான் காஃபி குடித்தேன் அப்படிங்கிறாங்க. சரி காஃபி போட்டு 2 குடிச்சப்புறம் நேற்றுக்கு உங்களுக்கு வந்திருக்குமே உங்கள் வீட்டில் ஒரு பைனாப்பிள் கேக் வாங்கிருங்கல்ல, அதோட பேலன்ஸ் வச்சுருப்பீங்களே ஃப்ரிட்ஜில், அதை கொண்டு வாங்க அப்படிங்க. இப்போ தென் ஷீ இஸ் ஆஸ்கிங், ஆமாம் எனக்கு ஒன்று புரியல, எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த ரிங்கு, வாட்சு, கேக்கு எல்லாம் சர்வத்துன்னு சொல்கிறீங்க, எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியல அப்படின்னா மாஸ்டர் நாங்கள் அவங்க ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் நம்ம போட்டுருக்கோம்ல, அதுக்காக அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஒருத்தர் ரோட்டில் போயிட்டுருச்சு, ராகுல் காந்தி படிச்சு ஒரு 2000 ரூபாய் நோட்டு கிடைக்குது அந்த நாளில். இப்போ ஸோ 2000 ரூபாய் நோட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு, லெட் அஸ் டேக் 50-50 அப்படிங்கிறாங்க. சரி வாட் அபவுட் த 1900 rupees அப்படின்னு கேட்குறாங்க அவர். அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து பழனிக்கு பஸ்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டுருக்கார். போயிட்டுருச்சு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் உட்காந்துருக்க சீட்லாம் இருக்குது, அவர் பஸ்க்குள்ளேயே நடந்துகிட்டே இருக்காங்க. கண்டக்டர் ஏன் சார் இப்படி உட்காருங்க சார். சரி இல்லைப்பா, சரி இவர் வயிறு சாப்பிட்டு வந்து ஜீரணம் ஆகும் நடக்கிறார் அப்படின்னு. அப்புறம் ஒரு இடத்துல எல்லோரும் நிறுத்துறா, சாப்பிட போகிறாங்க. இவரும் வண்டிக்குள்ளே நடந்துருக்கு. ஓஹோ நிறைய சாப்பிட்டாருடா, சாப்பிட வரல போயிருக்கு அப்படின்னுட்டு ஏறி வந்து, சார் சீட்லாம் இருக்குது, நீங்கள் சாப்பிட கூட வரல, டயர்டாக இருக்கும், உட்காந்து வாங்க சார் அப்படின்னு. இல்லைப்பான்னு. இப்படியே பழனி போகிற வரைக்கும் பஸ்க்குள்ளே நடந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் இறங்குறச்சே வரைக்கும் தாங்கல. சார் என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் நீங்கள் இறங்கணும் சார், நானும் சீட் இருக்குன்றா என்னங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நான் பழனிக்கு நடந்து வரேன் வேண்டின்றேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த ஒரு சினிமாவுக்கு போடலாமே நம்ம அப்படின்னு சொல்கிறேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்ட. அவர் சொல்ல இல்லை நான் ஒரு டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் நான் வாங்கிட்டுருக்கேன், அதனால் ஐ ஹேவ் டு கோ. இல்லை அதெல்லாம் இல்லை, நீ வந்தே ஆகணும் அப்படின்ட்டு. இல்லை எனக்கு டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் இருக்குது, அதுக்கு தான் போகிறேன் அப்படின்லாம் சொல்லாத. கட்டாயமாக நீங்கள் சினிமா தேட்டரில் போய் ஒன்றும் இல்லை, அந்த டிக்கெட் வேஸ்ட்டாக போயிடணும், எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு அதான் சொல்லிடு. உடம்பு சரியில்லைன்னா எப்படி சினிமா பார்க்காத இருக்க முடியும் அப்படின்னு. இல்லை சார் உடம்பு சரியில்லைன்னா எப்படி சினிமா பார்க்க முடியும் அப்படின்ட்டு உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவா, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னா.
அப்புறம் ராகுல் காந்தி ஜோக் நீங்கள் உங்களுக்கு சொன்ன பிறகு ஞாபகம் வருது. என்ன சொல்கிறாளா, ஐயோ என்ன பண்ணுறது, அட்லாஸ்ட் ஹி லாஸ்ட் த கோல்டு மெடல் இன் லாங் ஜம்ப் அப்படின்னு. இவனை யார் கோல்டு மெடல்லாம் போட்டு லாங் ஜம்ப் பண்ண சொல்கிறான், அதனால தானே தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் தண்ணி போட்டுட்டான், அம்மா நான் தண்ணியே போடலை, கதவை தர அப்படின்னு செல்லம்மா கதவை தர இருக்கிற பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அவள் பார்க்குறேன் பக்கத்தில், என்னது செல்லம்மா என்னவோ நம்ம ஹஸ்பண்ட் குரல் மாதிரி இருக்கேன்னு கேட்டால் அவர் பக்கத்து வீட்டில் தட்டின்னு இருக்காராம். என்ன அங்கே என்ன பண்ணி இங்கே பக்கத்து வீட்டில் இங்கே நீ ஆமாம் என்ன நீ செல்லம்மா கண்ணம்மா என்னெல்லாமோ சொன்னீங்க, இல்லைம்மா உன் பேர் மறந்து போச்சு என்ன முடிக்கணும்னு இருக்கேன் அப்படின்னாலும். சரி தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஒரு விஷயம் இல்லைங்கும்போது தான் நமக்கு அதோட அருமை தெரியும். இப்போ வந்து சிலிண்டர்லாம் நம்ம ஒரு விஷயமாகவே மதிச்சிருக்க மாட்டோம். இப்போ எல்லோரும் அதை பற்றி பேசுகிறாங்க. போகிறப்படியே நீட்டிகிட்டு இருக்குதுன்னா அது வந்து எவ்வளோ நகை போடுறீங்கன்னு கேட்க மாட்டாங்க போல இருக்குது. ஒரு 2 சிலிண்டர் கொடுப்பீங்களா, அந்த லெவலில் போயிட்டுருக்குது நம்மளுக்கு. அடுத்தது உமா மேடம். பர்வீன் சுல்தானா மேடம் ஃபேன் ஆக்சுவலாக. அவங்களோடது நிறைய வீடியோஸ் இதில் பார்ப்பேன் யூடியூப்பில். அதுலேருந்து ஒன்று சொல்கிறேன். ஒரு எலியும் பூனையும் வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க, என்னென்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது அப்படின்ட்டு. உடனே அந்த எலி வந்து கண்டிஷன் போடுது, எனக்கு குட்டி இருக்குது, நீ வந்து எதுவும் அந்த குட்டியெல்லாம் டச் பண்ணக்கூடாது, என்னையும் நீ டச் பண்ணக்கூடாது, நம்ம ரொம்ப வருஷத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்னு. ஒரு நாள் பார்த்தா திடீர்னு ஒரு விடிய காத்தால ஒரு 5 மணிக்கு பார்த்தா அந்த குட்டி எலி வந்து ஓடி வருது. அம்மாம்மா உங்கள் ஃப்ரெண்டை காணோம்மா, எங்கே போச்சுன்னே தெரியல, பாவம்மா ரொம்ப, அது என்னென்ன தெரியலையம்மா அப்படின்னு சொல்லுது. உடனே அதுக்கு அந்த பூனை சொல்லுது, அடடா நம்ம போய் தேடுவோம். தேடி பார்த்தா தூரத்தில் ஒரு இடத்துல ஒரு வேடன் வந்து ஒரு வலை போட்டு வச்சுருக்கான். அதில் பாவம் அந்த மாட்டிக்குது, பூனை மாட்டிக்குது. உடனே என்ன பண்ணுது, பூனை வந்து இதை பார்த்துருது, எலியை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ப்ளீஸ்ப்பா மணி பாரு 10-11 மணி ஆகிடுச்சு, ரொம்ப பசிக்குது எனக்கு, நீ கொஞ்சம் வலையை அறுத்து விடுறியான்னு. கண்டிப்பாக அறுத்து விடுறேன். மெதுவாக கட் பண்ணுது, ஸ்லோவாக. உடனே என்ன பண்ணுது, இந்த குட்டி சொல்லுது, அம்மா என்னம்மா உன்னால் என்ன ஃபாஸ்ட்டாக கட் பண்ண முடியாது, கட் பண்ணுமா ஃபாஸ்ட்டாக அப்படின்னு. இரு கட் பண்ணுறேன். பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 5-10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா அங்கேருந்து அந்த வரான், ஹண்டர் வரான். மெதுவாக நடக்கிற சத்தம் கேட்டோன்னே பக்கத்தில் வந்துடுறான், வலை கிட்ட வந்துடுறான், படக்குன்னு கட் பண்ணி விட்டுது. பூனை ஃபாஸ்ட்டாக ஓடி போயிடுது வெளியில். உடனே என்ன ஆகுது, ஒரு ஈவினிங் டைம் ஆனோடனே இந்த குட்டி எலி வந்து கேட்குது அவங்க அம்மாட்ட, என்னம்மா அப்படி பண்ணுற, பாவம் உங்கள் ஃப்ரெண்டு எவ்வளோ தவிச்சிட்ருக்கு காலைல 5 மணிலேருந்து, நீ அவ்வளோ ஸ்லோவாக கட் பண்ணுறது, பக்கத்தில் அந்த ஆள் வந்தோடனே நீ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறேன். இல்லைப்பா, காலையில் 5 மணிலேருந்து அது பசியோடு இருக்குது, நான் வந்து உன்னையும் காப்பாற்றணும், அதோட ஃபீலிங்ஸையும் நான் ஹர்ட் பண்ணக்கூடாது, நீ வேறு எப்படி இருக்க, ஒரு செகண்டில் இருக்கிற பசியில் ஒன்றை பிடிச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுது. இது வந்து ஒரு ஜோக் மாதிரி இல்லை, ஒரு தத்துவம் மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள். மேத்ஸ் புக்கு எப்போவுமே சோகமாகவே இருக்கும். ஏன் இங்கே யாராவது சொன்ன ஜோக் தான் அது. ஓகே, அப்போ இன்னொரு ஸ்மால் ஜோக்கே சொல்கிறேன். வெயிலுக்கு தகுந்த மாதிரி பீன்ற ஆல்ஃபபெட் ரொம்ப கூலாக இருக்கும். ஏன்? தேங்க்யூ.